ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம வந்திருக்க மைவி3 உடைய சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சக்தி ஆனந்தோடைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவோட இறுதியில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை முழுக்க பாருங்க. ஸோ இப்போ மைவி3 ஆட் சம்பந்தமா சோசியல் மீடியால நிறைய தகவல்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் முக்காவாசி பார்க்கும் பொழுது ஃபேக்கான நியூஸும் தேவையில்லாத நியூஸும் தான் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் மைவி3 ஆட் சம்பந்தமா இப்ப போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ மூணார் சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்களும் பல பேர் பார்த்தீங்கன்னா தகவல்கள் தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ எந்த எதிர்பார்ப்பாகவும் நியூஸ் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது முன்னாடி எல்லாம் இந்த மைவி3 ஆட் சம்பந்தமா ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய ஏதாவது சொல்லுவாங்க, ஆதரவா இருக்கக்கூடிய ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மைவி3 ஆட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எல்லா விதமான அப்டேட்டையும் சொல்லாத ஆதரவா போடுறவங்க எதிர்ப்பா போடுறவங்க பார்த்தீங்கன்னா தாக்கி பேசுறதும், எதிர்ப்பா போடுறவங்களும் ஆதரவா தாக்கி பேசுறது இருக்கக்கூடிய தாக்கி பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மைவி3 உடைய கம்பெனியை பார்த்தீங்கன்னா டோட்டலா மூடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சக்தி ஆனந்த் பார்த்தீங்கன்னா வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இனி பார்த்தீங்கன்னா மைவி3 ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து கூட எடுத்தாச்சு. இனி போட்ட அந்த முதலீட்டாளர்கள் பணம் போட்டவங்க எல்லாமே எங்க போவாங்கன்றது அளவுக்கு தெரியப்படுத்தாத நிலைக்கு மைவி3 தள்ளப்பட்டிருக்கு. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மைவி3 ஆட்ஸ் மீண்டும் செயல்படுமான்றது ஒரு சந்தேகத்திற்கு பேராக இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.